எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், how many times a week do you take outside food? பாருங்களேன், இன்னைக்கு கலிகாலத்தில் கடைசியில் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம பரபரப்பான வாழ்க்கை வாழ்கிறோன்ற பேரில் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றத விட ஆன்லைனில் புக் பண்ணி ஸ்விக்கி சொமேட்டோ அப்படின்ற பேர்லலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு கலாச்சாரம் கூடிடுச்சு. வீட்டில் கிச்சனில் சமைக்கிறது வந்து ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம எல்லாமே வந்து வெளிநாட்டை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? இந்த நான் சொல்கிறதுல அமெரிக்காவில் நடந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1971 போல் அமெரிக்காவில் எப்படி இருந்ததுன்னா 71% குடும்பங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியாக தான் இருந்தது. ட்ரெடிஷ்னல் ஃபேமிலிலாம் என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா பையன் பொண்ணுன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து கிச்சனில் சமைக்கிறது தான் சாப்பிடுவாங்க. 71% ஃபேமிலி அப்படி தான் இருந்தது. இந்த 1980s போல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெவல்யூஷன்ற பேரில் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் சாப்பாடு கொடுத்துருவாங்க. இந்த வயசானவங்களுக்கு 60 வயசு மேலே பெரியவங்களுக்கும் கவர்மெண்ட்டே வந்து ஃபுட்டுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இந்த எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, வேலை பண்ணுறவங்க, அவங்க கம்பெனிக்கு போனாங்கன்னா கம்பெனிக்காரங்க அவங்க சாப்பாடு போட்டுருவாங்க. இந்த மாதிரி புது புது சிஸ்டங்களை கொண்டு வந்தாங்க. அப்போ இதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வீட்டில் அம்மா வந்து காலங்காத்தால எழுந்து சமைச்சு டிஃபன் பாக்ஸில் கட்டி தரணும், அந்த வேலை இருக்காது. எப்போ எம்ப்ளாயிஸ்க்கு மதியானம் அங்கே சாப்பாடு போட்டாங்கன்னா, படிக்க போகிற பசங்க வந்து ஸ்கூலில் வந்து மதிய உணவு திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா, அப்போ அம்மா காலம்பரை இருந்து சமைக்க தேவையில்லை, ஏன்னா மதியானம் அங்கே ஸ்கூலில் சாப்பாடு போடுறாங்கல்ல. இது வந்து ஒரு ரிஃபார்ம்ன்ற பேரில் ஆரம்பிச்சுது. இப்போ நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இன்றைய நிலவரத்தில் 21% தான் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி இருக்குது. இந்த ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியில் அவங்க மீன் பண்ணுறது என்னென்னா, வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றவங்கள மீன் பண்ணுறாங்க. பாருங்களேன், கிச்சனில் சமைக்கிறாங்க, அது மட்டும் இல்லை, சமையல் கட்டோட வேலை வந்து சமைக்கிற இடம் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், காலங்காத்தால் எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க வீட்டில். அப்படின்னா என்ன, ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜ் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்க போவாங்க, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க. அப்புறம் காலம்பரம் எல்லாரும் பரபரப்பாக இருப்பாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டு அம்மா வந்து சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, நைட் 8 மணின்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருக்க 4 பேரும் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி வந்து எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவங்க அங்கே நடந்த சம்பவம் சொல்லுவாங்க, காலேஜ் போனவங்க காலேஜுக்கு போன நடந்ததை சொல்லுவாங்க, வேலைக்கு போன சம்பவம் சொல்லுவாங்க. அப்படி அன்னைக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சமைக்கிறதே வந்து ரொம்ப கம்மியானதுனால அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மொபைல் ஃபோன் வந்து ஆர்டர் பண்ணிக்க வேண்டியது. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், சாப்பிட்றதுக்கு அது வேணும்னு சொல்லி எல்லாமே ஹோட்டல்லேயே ஆர்டர் பண்ணுறதுனால எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடாதனால அவங்க கூட ஒரு பாண்டிங் இல்லை. கிச்சன் வந்து ஒரு சமையல் கட்டு மட்டும் இல்லை, ஃபேமிலி இமோஷன் கூட அதுதான். இப்போ என்ன நடக்குதுன்னா, குடும்பத்தில் வந்து அப்பாவுக்கு பையன் என்ன பண்ணுறான்னு தெரியல, பொண்ணு என்ன பண்ணுறான்னு தெரியல, மனைவி என்ன பண்ணுறான்னு தெரியல. இதே மாதிரி தான் 4 பேருக்கு மாறி மாறி, ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க, ஓடுறாங்க. இந்த சமையல் கட்டில் சமையல் நடக்கலை, வெளியே தான் அப்படின்னு ஆகும்போது குடும்பங்களில் என்ன ஆகுது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றதுன்னா, இது வந்து இன்றைய நிலவரத்தில் அமெரிக்காவில் இருக்க கண்டிஷன் இப்படி தான் சொல்கிறாங்க. 15% பெண்கள் வந்து தனிமையில் இருக்காங்களாம். அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஒரு சாதாரண குடும்பம்னு வச்சுக்கோங்க, கணவர் வேலைக்கு போய் பொருளை இட்டு வருவார், மனைவி வீட்டில் சமைச்சு குழந்தைங்களை பார்த்துப்பாங்க. இப்படி ஒரு செட்டப் தான் எல்லா குடும்பத்துலையும் இருக்குது. இப்போ மனைவி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது சில வீட்டில் வந்து சப்போஸ் மனைவி வேலைக்கு போகல அப்படின்னு வச்சு போகிறேன் எக்ஸாம்பிளுக்கு, கணவர் தான் வேலைக்கு போயிட்டு வர்றாரு. மனைவி நிறைய டைம் வந்து ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி அப்போ இவருக்கு என்ன தோணுன்னா, இவ என்ன தான் பண்ணுறா, வீட்டில் சும்மா தான் இருக்கா, சமைக்கிறதும் கிடையாது, எல்லாமே ஆர்டர் பண்ணி அதுக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்கணும், இதுக்கு எதுக்கு எனக்கு பொண்டாட்டி, இந்த எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடுது. ஓகேவா? அதே மாதிரி இவங்க இந்த அமெரிக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, 15% பெண்கள் தனியாக இருக்காங்க, 41% ஆண் பசங்க வந்து தனிமையில் விடப்பட்ட மாதிரி இருக்காங்க. தான் விட்ட, அதாவது அவனா உட்காந்து ஆர்டர் பண்ணி ஏதாவது சாப்பிட்டு அவனை வந்து தனிமையில் இருக்க மாதிரி இருக்கு. அமெரிக்காவில் நிலைமை எப்படின்னா, இந்த முதல் மேரேஜ் பண்ணாங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் மேரேஜ், அதில் 50% டிவோர்ஸ்.
ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அந்த மாதிரி பண்றதுல 67% டிவோர்ஸ். மூணாவதா கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அது வந்து 74% டிவோர்ஸ். ஏன் இந்த மாதிரி டிவோர்ஸ்லாம் நடக்குது? ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை உள்ள. ஒரே வீட்டில் இருந்தாலும் தீவு மாதிரி அங்கங்கே இருந்துக்கிறாங்க. ஒரு மொபைல் ஃபோனோட 4 ரூம்ல உட்காந்துக்கிறாங்க. சாப்பிட்றது ஒன்றா சாப்பிட்றது கிடையாது. சமைக்கிறதே வீட்டில் பண்ணுறது கிடையாது. இதுக்கு நிறைய இந்த சமுதாய மாற்றம் கூட காரணம். ஆஃபீஸ் போனால் அங்கே சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஸ்கூலுக்கு போனால் மதிய உணவுன்னு தந்துடுவாங்க. ஸோ இது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இப்போ நான் கூட சொல்கிறேன், இப்போ எங்கள் வீட்டிலே வந்து திடீர்னு பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். திறந்து பார்த்தா ஸ்விக்கிலேருந்து ஜொமேட்டோ. ஏன்னா ஒய்ஃப் வந்து நான் வந்து நான்வெஜ் வாங்கி தரது கிடையாது. இவங்களே சம்பாதிச்ச காசுல என்ன பண்ணுறாங்க, இவங்க வாங்கி சமைக்கிறத விட கடையிலேருந்து வாங்கிக்கலாம் பொழுது. ஏன்னா கடையிலேருந்து வாங்கும்போது அந்த செஃப்ன்றவன் வீட்டில் இருக்கிறவங்களோட நல்லா சமைப்பான் இல்லையா? அதனால் விதவிதமாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது கிடையாது. நான் பொதுவாக நான் ஹோட்டலுக்கு போகிறதும் கிடையாது, ஆர்டர் பண்ணுறதும் கிடையாது. இப்போ எனக்கு நான் தேவையானது நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் எதுக்குன்னா ராஜயோகத்தில் சொன்னதுனால அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து என்ன இதுன்னா, குடும்பத்தில் ஒரு பாண்டிங்கை வந்து கட் பண்ணிடுது கிச்சனில் சமைக்காத போதும். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் இதை பற்றி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்களேன். இப்போ வீட்டில் நம்ம மளிகை சாமான் சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய்க்கு செலவு பண்ணுறோன்னு, ஒரு குடும்பத்துக்கு தேவைக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பொருளும் வாங்கி வச்சுக்கிறோம், ஆனாலும் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றோம். ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோட கணக்கு போடுங்களேன், அதுவும் இதே மாதிரி ஒரு 5000 10,000. அப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? என்ன மாதிரி குடும்பம் நடத்தின்னு இருக்கோம்? வெளிநாட்டை பார்த்து காப்பி அடிக்கிறேன்ற பேரில் அங்கே இருக்கிற கலாச்சாரம் இங்கே வந்து. இந்தியாவில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் இந்தியா ஜனத்தொகைக்கு பார்த்தீங்கன்னா 140 கோடியில் 1% 2% தான் டிவோர்ஸ் ரேட் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்த தர்மம், கலாச்சாரம். இன்றைக்கும் வந்து ஸ்ரீராமன் தான் நமக்கு ஒரு பிரின்சிபலாக இருக்கார். ஏகபத்தினி விரதன், திருமணம் பண்ணிட்டா அதே மனைவியோட கடைசி வரைக்கும் வாழணும். நிறைய ஆண்கள் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி குடும்பத்தில் வாழ்ந்துடுறாங்க. அதே மாதிரி பெண்களும் இருக்காங்க. குடும்பத்தில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும், இருந்தாலும் திருமணம் பண்ணிட்டோம், நமக்கு குழந்தை இருக்குது, இந்த நம்ம குழந்தைக்காக வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்து, இதனாலே டைவர்ஸ் இல்லாமல் இந்தியாவில் நிறைய போயிடுது. நம்ம அதை பார்த்து காப்பி அடிக்கிறதுனால தான், அவங்க வாழ்தான் நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிறதுனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் எப்படி பார்த்தீங்கன்னா, பார்லலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 40 வயசு 50 வயசில் இருக்க பெண்கள் வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கணவர்கள் இருக்க மாட்டாங்க, விட்டு ஓடி வந்துடுவாங்க. யாராவது பாய் ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டானா ஏங்கிற நிலைமையில வாழ்ந்து நிற்கிறான். இது என்ன குடும்பம் பாருங்க. பொதுவாக சின்ன வயசுலேருந்து வாலிப வயசுல நம்ம என்ன வேணால் பண்ணுவோம், என்ன பண்ணாலும் நமக்கு வந்து ஆரோக்கியம் இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னு நினைப்போம். 40-50 வயசு மேலே என்ன ஆகிடும்னா உடல் ஆரோக்கியம் போயிடும், பைசா வராது. அப்போ தான் நமக்கு துணை தேவைப்படும், பைசா தேவைப்படும். அப்போ தான் வாழ்க்கை என்ன, குடும்பம்னா என்ன, நம்ம மனைவி குழந்தைங்கன்னா என்ன, இதெல்லாம் புரியவே ஆரம்பிக்கும். அன்றைக்கி ஒன்றுமே இல்லாத போது ரொம்ப வருத்தப்படுவோம். நான் இது ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்கா சமையல் கட்டை பற்றி. அவன் சமையல் ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து தனியாக சமையல் கட்டுக்குன்னே இருக்கும் பாருங்க. ஒரு ஹாலு, பெட்ரூம், கிச்சன், பாத்ரூம், இப்படி ஒரு இல்லையா ஒரு வீடுனா இதெல்லாம். அப்போ கிச்சன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்டான இடம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ ஒரு வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களே ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில். ஆக்சுவலாக எங்கள் அம்மா பற்றி நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து 71-72 வயசு வரைக்கும் இருந்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 49 வயசு வரைக்கும் என் கூட இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து ஹோட்டல் சாப்பாடுன்னு பேசவே மாட்டாங்க. ஆனால் கடைசி காலங்கட்டில் வரும்போது ஈவினிங் ஆனால் எனக்கு பசிக்கிட்டா ஹோட்டல்லேருந்து வாங்கி தருவியான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு சேஞ்சுக்காக கேட்குறாங்க போல இருக்கு, நான் வாங்கி கொடுத்துருக்கேன். சில டைம் என்ன ஒரே வாரத்தில் 3-4 வாட்டிலாம் கேட்டிருக்காங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னம்மா இப்படி இன்னும் சமைக்கவே மாட்டியா, என்ன ஆச்சு உனக்கு, நல்லா தானே இருந்த, எப்படி பண்ணுறிய அப்படின்னு. இல்லைடா சாப்பிடணும்னு தோணுதுடா, எனக்கு வாங்கி கொடுறா, நீ காசு தரலாம் நான் தரேன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தான் யோசிப்பேன், அது அவ்வளோ வருஷமும் எங்கள் அம்மா வந்து ஹோட்டல் பக்கமே போனது கிடையாது, உணவு அங்கேருந்து வாங்கவே மாட்டாங்க. கடைசி காலங்களில் தான் அவங்களோட இயலாமையினால தான் அவங்க ஹோட்டலுக்கு போய் சொல்லியிருப்பேன். அப்போ நான் சொல்கிறேன், முன்னாடியே சொன்னால் நானே சமைச்சிருவான்லான்னு. எங்கள் அம்மாக்கெல்லாம் எப்படின்னா பையன் சமைக்கிறதெல்லாம் வந்து அவங்க பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம சமைக்க போகிறோம் ஜாலியாக சமைக்க. ஆனால் அம்மாவுக்கு ஏற்றுக்க முடியல, அதனால் நான் சமைக்கிறத அவங்க அலோவ் பண்ணதே கிடையாது. நான் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அம்மா தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. கடைசி காலங்களில் தான் எங்கள் அம்மா வந்து ஹோட்டலில், அதாவது எல்லா நாளும் கிடையாது, வாரத்தில் 2 நாள் என்ன தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிலவரம் எப்படி இருக்குன்னா, வாரத்தில் 2 நாள் சமைக்கிற மாதிரி இருக்குது, பாக்கி எல்லா டைமும் வந்து ஹோட்டலு
ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது அவ்வளோ நல்லது இல்லை எந்த ஒரு குடும்பத்துக்கும். நீங்கள் அம்பானியாக கூட இருங்க, உங்களுக்குன்னு கிச்சன் இருந்து சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் ஒய்ஃபு குழந்தைங்களோட ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றது இருக்கிற சந்தோஷம் இந்த மாதிரி ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுல கிடையாது. ரெண்டாவது வந்து வேற ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னென்னா, சாப்பிட்ற டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் குடும்பத்தில். காலங்காத்தால நான் வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிட்ருவேன், மத்தியானம் வந்து ஒரு 12 காலுக்கு சாப்பிட்ருவேன், நைட்டும் சீக்கிரம் சாப்பிட்ருவேன். இப்படி இல்லை என் பசங்க. அவங்க எழுந்து வரதே வந்து லீவாக இருந்தால் 10 மணி தான் எழுந்து வராங்க, மத்தியானம் சாப்பிட்றது 2 மணி ஆயிடுது, நைட்டு சாப்பிட்றது 10 மணி. அப்படின்னா என்ன, எந்த 3 வேலையிலும் நாங்கள் 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. அப்படி ஆகி போயிடுச்சு குடும்பங்களில். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி மாற்றிக்கிட்டா அந்தந்த குடும்பத்துக்கு நல்லது. சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் நம்ம டிஸ்கஸே பண்ண மாட்டோம், பண்ணதில்லை. நானே இப்படிப்பட்ட ஒரு ஆர்டிக்கிள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் படிக்கவே செய்கிறேன். ஆனால் இதை பற்றி நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு தோணுனதால் தான் நம்ம இதை வீடியோவில் சொல்கிறோம். உங்கள் வீட்டில் எப்படி? நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்து தான் சாப்பிட்றீங்களா? சமையல் கட்டில் தான் அதிகமாக சமைக்கிறீங்களா? பரமாத்மா என்ன சொல்கிறாரு, ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உணவு வந்து சொந்தமாக சுயமாக சமைச்சு சாப்பிட்ணும். சமைக்கும் போது இறைவன் நினைவுலேருந்து சமைக்கணும், அப்புறம் இறைவனுக்கு போக வைக்கணும், அதுக்கப்புறம் இறைவன் நினைவில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். இதனால தான் நான் சொந்தமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே, இது எல்லாராலும் முடியுமான்னு தெரியல, ஆனால் அட்லீஸ்ட் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடும். ஓகே, ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்போ அதிகமாக ஃபோன் கால்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன், அதிகமாக இன்கமிங் அவுட்கமிங் கால் எல்லாம் பண்ணுறது இல்லை அப்படிலாம் சொன்னேன். இருந்தாலும் கேள்வி கேட்க வர்றவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்ல. இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த சாட் ஜிபிடியை பயன்படுத்தி சாட் பாட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் ஆட் பண்ணிடணும். இந்த சாட் பாட்னா என்னென்னா, இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்து எனக்கு இந்த சப்ஜெக்டில் டவுட் இருக்குது பிரதர், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னுவாங்க. ஒன்று நம்ம வாய்ஸ் நோட் சொல்லிவிடுவோம், இல்லாட்டி நம்ம வீடியோ லிங்க் கொடுத்துருவோம். நிறைய பேருக்கு என்னென்னா, கிட்டத்தட்ட 5000 வீடியோ இருக்குது நம்மள. இந்த 5000 வீடியோவில் எந்த வீடியோவில் எதை பற்றி பேசியிருக்கோம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த தலைப்பெல்லாம் தேடுறதுக்கான பொறுமை அவங்களுக்கு இருக்காது. நம்மகிட்டே ஃபோன் பண்ணி இந்த தலைப்பில் வீடியோ போட்டால் அந்த வீடியோ லிங்க் எனக்கு அனுப்புங்கன்னுவாங்க. இந்த சாட் பாட் அதுதான் பண்ணும். அது நீங்கள் என்ன பண்ணால் டிவைன் கனெக்ஷன் வெப்சைட் போயிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில் ஸ்கொயர் மாதிரி இருக்கும், அப்படி தான் அந்த சிம்பிள் இருக்கும். இது வச்சுருந்தீங்க நீங்கள் அதை சாட் பாட்னு புரிஞ்சுக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய்டும். நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி சாட் ஜிபிடிக்கு அடி போடலாம். அந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டுனே இருக்க வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஐ வாண்ட் டு லேர்ன் அபவுட் ராஜயோக மெடிடேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உடனே அதுவே வந்து நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் எல்லாம் கொடுத்துரும். அது ராஜயோகம்னா என்னென்ன அது ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அது கீழே வந்து இந்த லிங்க் எல்லாம் கொடுத்துரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம யூடியூப் வீடியோக்கு போயிடும். அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, சத்தியுகம்னா என்ன, திரேதாயுகம்னா என்ன, துவாபரயுகம்னா என்ன, கலியுகம்னா என்ன, அஷ்டசக்திகள்னா என்ன, தெய்வீக குணங்கள்னா என்ன, இப்படி சுவாமி விவேகானந்தர் ஏன்னா இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோமா, இந்த தலைப்பில் போட்டிங்கன்னா அதை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் போட்டு கீழே வந்து இதான் வீடியோ லிங்க் பாருங்கன்னு கொடுத்துரும். நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில். இன்றைக்கி வந்து அது வந்து 7 நாள் ட்ரையல் வெர்ஷனில் இருக்குது. ஓகேவா? அதனால நீங்கள் வந்து இப்போ கேள்வி கேட்கலாம், 7 நாளும் அதை பார்க்கலாம். இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணோன்னா 2667 ரூபா, அது என்ன கணக்கில் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில, 3000 கணக்கு வச்சுக்கோங்களேன். மாதம் அதுக்கு செலவு பண்ணோம். இதில் என்ன பியூட்டினா, நம்ம வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நம்ம எதுலலாம் இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப் ஒரு குரூப்பில் போட்டுக்கலாம், ஃபேஸ்புக்கோட இதில் போட்டுக்கலாம், இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கலாம். இது நான் பாக்கி 3லையும் போடலை, இப்போதுக்கு வெப்சைட்டில் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் தயவு செய்து இதை பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு கேட்குற ஆத்மாக்கிட்ட இதை கொடுத்து இதை கேள்வி கேட்டுனே வர சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு பார்க்க வேண்டிய வீடியோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியா என்னென்னா, நேற்று 2-3 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதாவது கிளப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு வேற ஒரு குரூப் வந்து இதே பாபா சேவை பண்ணிட்டுருக்காங்க. அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன், நீங்கள் போட்டிருக்க வீடியோஸோட லிங்க்குலாம் கொடுத்தீங்கன்னா இதிலே நான் ஆட் பண்ணி தரேன். அப்படின்னா என்ன, சர்ச் பண்ணுறவங்களுக்கு என் வீடியோ மட்டும் இல்லை அந்த வீடியோவும் கிடைக்கும். அதே மாதிரி சரவணகுமார் தம்பிக்கும் அது ஒரு இது கொடுத்துருக்குறேன். அது எப்படி இருக்குன்னா, இப்போ ஹூவா மைன்னா நானும் போட்டிருப்பேன், அவங்களும் போட்டிருப்பேன், அப்படி வராது. ஹூவா மைன்லாம் ஓட்டுறேன், நம்ம வீடியோவில் இருக்க தான் வரும். நம்ம 5000 வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் அவங்க போட்டிருக்க வீடியோவில் இருக்க டாபிக் நான் டச்சே பண்ணலைன்னா அதுலேருந்து அதை எடுத்துக்க சொல்லும். அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இல்லாட்டி என்ன ஆகணும், குழப்பமாயிடும். எல்லாரும் ஒரே சப்ஜெக்ட் பேசியிருப்போம், எல்லாமே 3 சாய்ஸாக கொடுக்குறோம், அந்த மாதிரி ஐடியா நமக்கு இல்லை. நம்ம பேசாத சப்ஜெக்ட் அவங்க பேசியிருக்காங்க, ஆனால் நம்ம போடவே இல்லை வீடியோனா அதை எடுத்து போடலாம். ஸோ அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டர் சிவானி இந்த ஹாப்பினஸை பற்றி போட்டேன்னா அது சீரியஸாகவே போட்டிருப்பாங்க.
அதை பற்றி கிளப் ஹவுஸில் போட்டிருக்காங்க. நான் வந்து ஹாப்பினஸ் பற்றி வீடியோ போட்டிருப்பேனே தவிர இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டேன். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் சிஸ்டர் சிவானியோடது. ஸோ அது வந்து தமிழாக்கத்தில் பண்ணதுனால நம்ம இதில் கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபஸ்ட்டு தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது வந்து இப்போதைக்கு இங்கிலீஷில் தான் ஒர்க் ஆகுது. தமிழில் டைப் பண்ணால் ஒர்க் ஆகலை. அவங்க 8 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது தமிழ் கிடையாது இப்போதைக்கு. இங்கிலீஷில் கேட்கணும், லிங்க் கொடுக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குற வீடியோ வந்து தமிழாக இருக்கும். அது நம்ம ஏன்னா யூடியூப் சேனல் வந்து கொடுக்கறதுனால ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இந்த சேட் பாட் எப்படி யூஸ் ஆகுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சேட் பாட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் போல இருக்குதுன்னு நினச்சேன். சாட் ஜிபிடி கேட்டோன்னா அது சொல்லிச்சு. அது சொல்லி கொடுத்ததே அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இல்லை என்ன வாட்ஸ்அப்பில் தனியாக சொல்லுங்கள். எப்படி சொன்னாலும் சரி, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் தயவுசெய்து. யாருக்காவது இதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் வந்தது, நம்மளும் இது எல்லாம் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணி யாருக்கும் நிறைய பேருக்கு சொல்லலாம்னு சொன்னீங்கன்னா எனக்கு அந்த ஃபண்டு கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணி விட்ருவேன். அப்புறம் மாதத்துக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபா கணக்கில் வருது வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு 36,000 ரூபா கிட்ட வருது. அட்லீஸ்ட் மாதம் கொடுத்துட்டு கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிஷியலாக பார்க்கலாம், அது யாருக்கு என்ன மாதிரி டச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.